கல்வியாளர் காயத்ரி மேடம் அவர்கள் இணைகிறார். அம்மா காயத்ரி, நீங்க இடையில குறுக்கிட்டீங்க, என்ன சொல்ல வந்தீங்க, நீங்க சொல்லுங்க. நான் ரொம்ப ஹம்பிளா பாத்தி சார் சொன்னதை நான் சுட்டி காட்ட விரும்புறேன். ஆக்சுவலா அவர் சொன்னது 2018க்கு முன்னால இருந்த ரூல்ஸ். ஆளுநர் இப்ப வரைக்கும் தன்னிச்சையாக ஒருத்தரை யூஜிசி நாமினியா அப்பாயிண்ட் பண்ணல. 2018 யூஜிசியோட விதியின்படி நீங்க இங்க இப்ப இருக்கிற முன்னாடி வரைக்கும் ஒரு கவர்னர் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, கவர்மெண்ட் ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணும், சிண்டிகேட்ல இருந்து ஒருத்தர் அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. இந்த மினிமம் 3 மெம்பர்ஸ் கமிட்டி இப்ப வரைக்கும் இருக்குது. ஆனால் 2018ல யூஜிசி அவங்களுடைய நார்ம்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்றாங்க. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, யூஜிசி தரப்புல இருந்து கண்டிப்பாக ஒரு நபரை நியமிக்க வேண்டும் அப்படின்னு ரூல் கொண்டு வராங்க. அப்ப அந்த ரூல், அதாவது நமக்கு தெரியும் இது கன்கரண்ட் லிஸ்ட்ல இருக்கிறதுனால எல்லா பல்கலைக்கழகங்களும் அந்தந்த மாநில சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு இருந்தாலும் யூஜிசி தான் ஹையஸ்ட் ஒன், அவர்களுடைய சட்டத்திட்டத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது. அப்படி இல்லை அப்படின்னா நீங்க ஹைகோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்டோ போய் தான் நீங்க அதற்கு விலக்கோ இல்ல வாங்கிட்டு வரணும். சோ இப்போ அந்த 2018ல அவங்க சொல்லியிருக்கிறது கண்டிப்பாக ஈசி அப்பாயின்மெண்ட்ல யூஜிசியோடைய நாமினி இருக்கணும் அப்படிங்கிறது. அதை தான் ஒரு கவர்னராக இருப்பவர் சுட்டி காட்டுறாரு, நீங்க யூஜிசி நாமினிய போடுங்கன்னு. இதற்கு முன்னாடி 5 பல்கலைக்கழகங்கள், இப்ப 6 பல்கலைக்கழகங்கள்ல துணைவேந்தர் இல்ல. அது 4 பல்கலைக்கழகங்களா இருக்கும் பொழுது தமிழ்நாடு அரசு யூஜிசி சொன்னதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறும் 3 பேரை அப்பாயிண்ட் பண்ணி அனுப்புது. அப்பதான் அவர் திரும்பவும் லெட்டர் கொடுக்கிறாரு. அந்த லெட்டர் கொடுத்த பிறகும் இவர்கள் ஏற்றுக்கொள்ள தயாராக இல்ல. அப்போ அவர் அதுல யூஜிசி நாமினி ஒருத்தரை சேர்த்து கொடுத்தாரு. அதை தமிழ்நாடு கவர்மெண்ட் ஏத்துக்கல. அப்போ இங்க ரூல்ஸ் படி நடக்காதது தமிழக அரசு, கவர்னர் இல்ல. ஏன்னா கவர்னர் ரூலை மீறி நடக்க முடியாது. சரி, இவங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போலாம்ல. இப்ப நீட்டுக்கு என்ன சொல்லிக்கிட்டே இருந்தாங்க, இப்பயும் நீட்டை வச்சு நம்ம அரசியல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, சுப்ரீம் கோர்ட்டுக்கு போங்கன்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட்டோட டைரக்ஷன் என்ன, நீட்டு நடக்கணுங்கிறது. இதே மாதிரி வெஸ்ட் பெங்கால்ல 28 அப்படின்னு நான் நினைக்கிறேன், என்னுடைய ரிமெம்பரன்ஸ் கரெக்டா இருந்தா 28 துணைவேந்தர்களை யூஜிசி நாமினி இல்லாம அதுல 1ஓ 2ஓ மட்டும் கரெக்டா அந்த 18க்கு முன்னாடி உள்ளதுல அக்செப்ட் பண்றாங்க. 26 அந்த கவர்னர் டினை பண்றாரு. வெஸ்ட் பெங்கால் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது. சுப்ரீம் கோர்ட் சொல்லுது, இல்ல யூஜிசி நார்ம்ஸை தான் நீ ஃபாலோ பண்ணணும். அப்போ 28ல 2ஓ 3ஓ அவங்க அந்த யூஜிசியோட ரூல்ஸ் வருவதற்கு முன்னாடி அப்பாயிண்ட் பண்ணதை கரெக்ட், மத்த எல்லாத்தையும் இது தவறு, இந்த நியமனத்தை ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்றாங்க. அப்போ இங்க சுப்ரீம் கோர்ட்டுக்கு போனாலும் தமிழக அரசால வின் பண்ண முடியாதுன்ற ஒரே விஷயத்துல அவர்கள் திரும்ப திரும்ப இதை அரசியலாக்குகிறார்கள். கவர்னர் அவர் கையில என்ன, சொல்லுங்க சார். இல்ல, நீங்க இப்ப யூனிவர்சிட்டியினுடைய வைஸ் சான்சலருடைய நியமன விவகாரத்தில் மாநில அரசுக்கும் கவர்னருக்கும் இருக்கக்கூடிய ஒரு டிஸ்கிரிபன்சி, அதாவது ஒரு முரண்கள், இது அரசியலாக்கப்படலாம் என்பது அது ஒரு விவகாரம். அந்த விவகாரத்தை தாண்டி நான் இன்னொரு கேள்வி கல்வியாளராக உங்கள்கிட்ட கேட்குறேன். இப்போ இது ஒரு நீண்ட தலைப்பு, அது நீதிமன்றத்துக்கு போகிறாங்க. இன்றைக்கி 5 யூனிவர்சிட்டியில் வைஸ் சான்சலர் கிடையாது. அது ரொம்ப முக்கியமான விவகாரம். 5 பல்கலைக்கழகங்கள், சென்னை பல்கலைக்கழகம், கோயம்புத்தூர், பாரதியார் மற்றும் தமிழ்நாடு கல்வியல், அதே போன்று இது மாதிரி 2022 பாரதியார் யூனிவர்சிட்டியில் சான்சலர் கிடையாது. 5 யூனிவர்சிட்டியில் கிடையாது. அப்போ என்ன நடக்கும்? ஒரு பக்கம் அதை விட்டுருங்க. இரண்டாவது, இன்றைக்கு எல்லாருக்கும் ஷாக், அவர்களுடைய கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய பாலகிருஷ்ணனுடைய அறிக்கை, இன்னைக்கு 500 பள்ளிகளை தனியார் வசம் ஒப்படைக்க போகிறார்களா அல்லது மெல்ல போட்டு மக்களின் மனநிலையை பார்க்குறாங்களா, டக்குன்னு பல்ட்டி அடிக்கிறாங்க, இல்ல அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ட்டு எப்படி பார்க்குறீங்க காயத்ரி? ஆக்சுவலா இந்த ஸ்கூலோட விஷயத்திலயும் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா தொடர்ந்து இதுதான் நடந்துகிட்டு இருக்குது. 6ஆம் வகுப்புக்கு ஏஐ கொண்டு வர போறோம்னு சொன்னாரு. அப்ப நான் சொன்னேன், நீங்க முதல்ல ஆசிரியரை கொண்டு வாங்க, அதுக்கப்புறம் ஏஐ பயிற்சி கொடுக்கலான்னு. அதுதான் இங்க நடந்துகிட்டு இருக்குது. அவரே பாலகிருஷ்ணன் அவர்கள் அவரோட அறிக்கையில சொல்றாரு பாருங்க, 35,000 ஸ்கூல்ஸ் கிட்டக்க இருக்குது. அதுல என்ன ஸ்டூடெண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் இருக்கோ அதை விட டபுள் கிட்டத்தட்ட உங்களுக்கு 12,000 ஸ்கூல்ஸ்ல இருக்க பிரைவேட் ஸ்கூல்ஸ் 12,000 இருக்கு. அதுல அவ்வளவு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நாங்க ஒரு சென்னைக்கு உள்ள கார்பரேஷன் ஸ்கூலை பத்தி ஒரு ஆர்டிஐ போட்டி எடுத்தாங்க. அந்த ஆர்டிஐல நம்ம கிட்ட அந்த தரவுகள் இருக்குது. வருஷம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா
எப்படி முன்னுக்கு பின் முரணாக ஒவ்வொரு இடத்துலயும் இருக்குங்கிறதுக்காக நான் சுட்டி காட்டுறதுக்கு சொல்றேன். மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டு இருக்குது. சென்னை கார்பரேஷன்ல ஆசிரியர்களோட எண்ணிக்கை இங்க அதிகமாயிருக்குது. 2021 பாத்தீங்கன்னா 241 டீச்சர்ஸ் இருக்காங்க, 24ல 272 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா ஸ்டூடெண்ட் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா 1,13,000 இருந்து 1,12,000 குறைஞ்சிருக்கு. அப்ப ஒரு இடத்துல இப்படி குறையுது, ஒரு இடத்துல ஆசிரியர்கள் கூடுறாங்க. திண்டுக்கல்ல ஒண்ணு போட்டு எடுக்கிறாங்க. 130 ஸ்கூல்ஸ்ல கிட்டத்தட்ட 90 ஸ்கூல்ல பிடி டீச்சர்ஸே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு. அதுல இன்னொரு ருசிகரமான தகவல் என்ன அப்படின்னா, பிளே கிரவுண்ட் இல்லாத ஸ்கூல்ல பிடி டீச்சர் இருக்காங்க, பிளே கிரவுண்ட் இருக்கிற ஸ்கூல்ல பிடி டீச்சர் இல்ல. அப்போ எந்த அளவிற்கு நாம ஒரு நெக்லிஜென்ட்டா இந்த கல்வித்துறையை வச்சிருக்கிறாங்க, யாரும் அதை கவனிப்பாரற்று இருக்கிறாங்க. நம்ம இந்த கழிப்பறைகள் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம், நாம நிறைய பாக்குறோம். மாணவர்கள் கழிப்பறைகளை சுத்தம் செய்யறது, மீனியல் ஸ்டாஃப், அதை நாங்க ஒரு ஆர்டிஐ போட்டு எடுத்தோம். அப்போ கிட்டத்தட்ட ஒரு 80ல இருந்து 85% பள்ளிகள்ல மீனியல் ஸ்டாஃபே கிடையாது. அதாவது அந்த கடைநிலை ஊழியர்கள், சுத்தம் செய்யக்கூடிய நபர்களே இல்லை அப்படின்னு அந்த தரவுகள் நம்ம கிட்ட இன்னைக்கு கையில இருக்குது. அப்போ எதை நோக்கி போயிட்டு இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு விஷயத்த செஞ்சாங்கன்னா அதை நம்ம தனியாருக்கு தாரை வாக்குறாங்கன்னு போராடக்கூடியவர்கள் அரசு பள்ளிக்கூடங்களை தனியாருக்கு தத்து கொடுக்கறது. அதை அந்த வேர்டிங்ஸை நீங்க பார்க்கணும். அண்ட் சிஎஸ்ஆர் ஃபண்டுலாம் சொல்றாங்க. சிஎஸ்ஆர் ஃபண்டு கொடுக்கறதுக்கு பிரைவேட் ஸ்கூல் என்ன கார்பரேட்டா சொல்லுங்க பாப்போம். அப்போ இதை வசூலிக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க? இப்ப நீங்க அவங்கள போர்ஸ் பண்றீங்க, தனியார் பள்ளிகளை நீங்க போர்ஸ் பண்றீங்க, உங்க பக்கத்துல இருக்கிற கவர்மெண்ட் ஸ்கூலை எடுத்துக்கோங்கன்னு சொல்றீங்கன்னு வச்சுக்கோங்க. கடைசியில அந்த பழு யாருக்கிட்ட போய் சேரும்? இருக்கிற ஃபீஸை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா அதே பிள்ளைகள்ட்ட இருந்து தானே வாங்குவாங்க. இங்க முழுக்க அது இப்ப 15 நாளைக்கு முன்னாடி அந்த காலி இடங்களை நிரப்ப சொல்லி ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், பிடி டீச்சர்ஸ் எல்லாருமே பார்ட் டைமா இருக்கக்கூடியவங்க சென்னையில போராடினாங்க, எங்களுக்கு ஃபுல் டைம் கொடுங்கன்னு சொல்லிட்டு. இது ஏன் இப்படி சொன்னாங்க அப்படின்னா, இந்த கவர்மெண்ட் அவர்களுடைய மேனிபெஸ்டோல இத சொல்லி இருக்கிறாங்க. காலி பணியிடங்களை நிரப்புவோம், பகுதி நேர ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக்குவோம். இன்னைக்கும் 12,000 வேகன்சி கவர்மெண்ட் ஸ்கூல் பக்கத்துல இருக்குது. பார்ட் டைம் டீச்சர்ஸ் ஆகவே இருக்கிறாங்க. அப்போ எப்படி நாம கல்வியை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியும்? டிஎன்பிஎஸ்சி பத்தி சொன்ன சார் சொன்னாங்க. அப்புறம் யூபிஎஸ்சி பத்தி சொல்லும் பொழுதும் சொன்னாங்க, அங்க லூப் ஹோல்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மின்னு. சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்த ஜேஇ எக்ஸாம் எடுத்துக்கோங்க. தமிழகத்துல இருந்து எல்லா மாநிலங்கள்லயும் ஜேஇ எக்ஸாம் நடக்குது. ஒரு ஜேஇ எக்ஸாம்ல யாராவது இதுவரைக்கும் ஒரு கேஸ் காசு கொடுத்து ஜேஇ எக்ஸாம்ல பாஸ் பண்ணி சீட்டு வாங்கிட்டாங்கன்னு எனக்கு விவரம் தெரிஞ்சு இன்னைக்கு வரைக்கும் வரல. அப்போ இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய இடத்துல அவர்களால இதை பார்க்க முடியுது. அப்போ இங்க நம்மளால அந்த டிஎன்பிஎஸ்சி இன்னும் எவ்வளவு ஆச்சு நமக்கு தெரியும். சிவகங்கை டிஸ்ட்ரிக்ட்ல இருந்து வண்டியிலேயே ஃபார்ம் ஃபில்அப் பண்ணிட்டு வந்த கதைகள்லாம் நமக்கு தெரியும். இதுதான் நமக்கு இங்க இருக்கக்கூடிய பிரச்சனைகள். பள்ளிகள் முழுக்க கவனிப்பாரற்று கிடக்குது. ஆனால் நானூறு அட்வர்டைஸ்மெண்ட்டையும் பேட்டிகளையும் விளம்பரங்களையும் அரசு கொடுத்துக்கிட்டே இருக்குது. கரெக்ட். இப்போ என்ன கேள்வினா, இறுதி கேள்வி உங்கள்கிட்ட. இன்னைக்கு 8,328, அதாவது குறிப்பாக 46 லட்சம் மாணவர்களுடைய கல்வி இருக்குது, அரசு கல்வி. இப்போ 65 லட்சத்துக்கு மேலே ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க. இப்போ அரசு இந்த பாலிசியை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு ட்ரிக்கி இருக்குது, ஒரு ஹிடன் ப்ராசஸ், ஒரு அஜெண்டா இருக்குது அப்படின்னு வைக்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு கல்வியாளர், அதுவும் குறிப்பாக ஏழை மாணவர்களோடு ஒரு நிறைய பரிதாபத்தோடு நீங்கள் பல விஷயத்தை செய்வதை நான் அறிவேன். இப்போ உங்கள்கிட்ட கேட்குறேன், நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? சார், இது கொஞ்சம் கொஞ்சமாக தனியார் பள்ளிகளை ஊக்குவிக்கிறது. அதாவது தனியார் பள்ளிகள் இருக்கு, அது வேண்டான்னு யாருமே சொல்லல. ஏன்னா இன்னைக்கு இவ்வளவு பாப்புலேஷனுக்கு அது தேவை. ஆனால் நீங்களே என்ன வழிவகுக்கிறீங்க அப்படின்னு சொன்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து பிள்ளைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பிரைவேட்டுக்கு நடத்தக்கூடிய வேலைகளை இது செய்யுது. ஒரு சினிமா படத்துல ஒரு காட்சி வரும், எப்படின்னா ஒரு நல்ல படிக்கிற ஸ்கூல் ஒரு பிரைவேட் ஸ்கூல் இருக்கும். அந்த ஸ்கூல்ல உள்ள
கவர்மெண்ட் ஸ்கூல்ல டாப் ரேங்க்ல இருக்கிற 10 பிள்ளைகள் 15 பிள்ளைங்களை எடுத்துட்டு வந்து இங்க சேர்த்து விட்டா வந்து அந்த பிள்ளைகளுக்கு ஃப்ரீயா சொல்லி கொடுக்குறோம்னு. சோ படிக்கிற பிள்ளைகள் அங்க டாப்பா வந்ததுன்னா அந்த ஸ்கூலுக்கு நல்ல பெயர் வரும். அப்ப ஆட்டோமேட்டிக்கா அந்த ஸ்கூல்ல வந்து பிள்ளைகள் சேர்வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதற்குத்தான் இங்க கொஞ்சம் கொஞ்சமாக வழிவகுக்குது. பேண்டமிக் பீரியட்ல மிகப்பெரிய அளவுல தனியார் பள்ளிகள்ல இருந்து அரசு பள்ளிகளுக்கு பிள்ளைகள் வந்தாங்க. ஆனால் அவர்களுக்கு கிளாஸ் ரூம் இல்ல, டீச்சர்ஸ் இல்ல, பெஞ்ச் இல்ல, டாய்லெட்ஸ் இல்ல, அத்தனையும் இல்லாததுனால திரும்ப கொஞ்சம் கொஞ்சமாக அரசு பள்ளிகளில் இருந்து தனியார் பள்ளிக்கு பிள்ளைகள் மாறிக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ இத முழுக்க மாத்தணும் அப்படின்னா யாரும் காலி பணியிடங்கள் கேட்க மாட்டீங்க. அப்ப சொல்லிடுவாங்கல்ல, ஸ்டூடெண்ட் இல்ல, டீச்சர் இல்ல, காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டாம், பகுதி நேர ஆசிரியர்களை ஃபுல் டைம் பண்ண தேவையில்லை. சோ இதுதான் இங்க முழுக்க முழுக்க நடக்குது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். அதோட சேர்ந்து சார் சொன்னதுக்கு சொல்றேன், கண்டிப்பாக பல்கலைக்கழகங்களில் மாணவர்களுடைய மதிப்பெண்கள் மார்க் ஷீட்ஸ்ல இருந்து கான்வகேஷன்ஸ் வரைக்கும் எல்லாமே அஃபெக்ட் ஆகுது. இதை நாங்க தொடர்ந்து வலியுறுத்தியதால் தான் ஆளுநர் அவர்கள் கடந்த 4 மாசத்துல நீங்க பார்த்திருப்பீங்க, ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரிய வச்சு முழுக்க முழுக்க கான்வகேஷனை நடத்தினாங்க. அப்போ இன்னைக்கு ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி துணைவேந்தர்கள் இல்லாத இடத்துல ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும். அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அவர்கள் செய்ய முடியுமா? அத்தனை இடத்துக்கும் ஒரு ஹையர் எஜுகேஷன் செக்ரட்டரி பண்ண முடியாதனால வந்த ஃபிளாவை தான் நம்ம பாக்குறோம். ஆனால் சார் சொல்றது ஒரு விதத்துல என்னால ஒத்துக்க முடியாது. ஏன்னா இன்னைக்கு ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருந்ததுன்னா அடுத்த பாலிசி சேஞ்ச நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், நம்ம முறையிடலாம். ஆனால் அந்த பாலிசிய நம்ம இப்போ இருக்கிறத நம்ம அக்செப்ட் பண்ணிதான் ஆகணும். நீங்க சொல்லுங்க, இன்னைக்கு ஒரு டிஐஜி வந்து ரிட்டையர் ஆகுறாரு சார், அடுத்த நாள் இன்னொரு டிஐஜியை நீங்க அப்பாயிண்ட் பண்றீங்களா இல்லையா? அப்ப அதற்கு முன்னாடி நீங்க எல்லா வேலையும் முடிக்கிறீங்கல்ல. அப்போ ஒரு துணைவேந்தரை அப்பாயிண்ட் பண்ணும் போதே அவருடைய லாஸ்ட் டேட் ஆஃப் ஒர்க்கிங் டே உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அப்ப அதுல வந்து ஒரு 4 மாசத்திற்கு முன்னாடியே நீங்க ஒரு குழுவை அமைத்து அந்த குழு வந்து சர்ச் கமிட்டி போட்டு தேடி ரெடி பண்ணி வையுங்க. என்னைக்கு இவர் பதவி காலம் முடியுதோ அடுத்த நாள் நீங்க அப்பாயிண்ட் பண்ணுங்க. இது எவ்வளவு நல்ல சொல்யூஷன். அதை விட்டுட்டு நான் உங்க மேலதான் பழி போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த அரசு வந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா இதுல பாதிக்கப்படக்கூடியது மாணவர்கள். இன்னும் ஒண்ணு சொல்லி முடிச்சிடுறேன். மோட்டார் வாகன சட்டத்துல வந்து கிட்டத்தட்ட எக்ஸாம் எழுதி செலக்ட் ஆகி போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணவங்க இருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கும் ஆர்டிஓ ஆபீஸ்ல எவ்வளவு பேர் வேலைக்கு இல்லாம இருக்கிறாங்கன்னு பாக்குறோம். கடந்த 7 வருஷங்களாக எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி கோர்ட் வரைக்கும் போய் செலக்ட் பண்ண ஆர்டரை கையில வச்சுட்டு இன்னைக்கும் வேலை கிடைக்காம அவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவர்களுக்கும் சேர்த்து வேலை கொடுப்பேன்னு சொல்லிதான் இந்த அரசு இன்னைக்கு வந்தது. அப்ப இன்னைக்கு அந்த அரசு அலுவலகங்கள்ல ஆர்டிஓ ஆபீஸ்லயும் இருக்கக்கூடிய வேகன்சிஸ் ஃபில்அப் பண்ணப்படணும். டிஎன்பிஎஸ்சில எப்படி இவ்வளவு ஃபிளாஸ் இருக்கோ அதே மாதிரி இது இங்கேயும் இருக்கு, அதுவும் கவனிக்கப்பட வேண்டும். அது பள்ளி கல்வியாக இருந்தாலும் சரி, அரசு வேலை வாய்ப்பாக இருந்தாலும் சரி, முழுக்க முழுக்க அரசியல் இங்க இருக்கு. சிறப்பு.